யானை குண்டுமணி மரம். குண்டுமணியெல்லாம் பொறிக்க வைக்க சொல்லியிருக்கேன் நிஷாவை. கண்டிப்பாக தேவைப்படுறோம் கமெண்டில் சொல்லுங்கள், அனுப்பிச்சி வைப்போம். அஃப்லியேட்லையும் போட போகிறோம். அஃப்லியேட்லாம் ஃப்ளிப்கார்ட்லாம் விற்றோம்னா 18 குண்டுமணி வந்து கிட்டத்தட்ட 200 250 ரூபா கிட்ட விற்கிது. 18 குண்டுமணி. இதில் பொறுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 குண்டுமணி இருக்கும். ஏன்னா அவ்வளோ குண்டுமணி இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கலாம். நீங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். காசு தான் வேணுமா? சரி, அப்போ காசு கொடுங்க, நாங்கள் வந்து நிஷா அனுப்பிச்சி வைப்பா. குண்டுமணி 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம், ஒரு 50 ஒரு 30 40 குண்டுமணி தரேன் 50. அப்படி வாங்கக்கூடாது. 18 108 1008 10,008 அப்படி தான் வீட்டில் வைக்கணும் இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய செலவு என்னென்னா மாதம் 600 ரூபா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு. அருவா சாணம் பிடிக்க வந்தாச்சு. அடுத்தது இந்த நீட்டாக சாணம் பிடிச்சிருக்காங்க. சார் காசை கொடுத்துட்டு வா. சில்லற இருக்கா? நிஷா வந்து பாதாம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் வந்து லெமன் குடித்தேன். நம்மட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாச்சு. குண்டுமணி மரம், யானை குண்டுமணி மரம். நிஷா ஒரு சூப்பரான நாள். எங்கள் அப்பா உட்காந்துருந்தாரு, அவரை கிளப்பி விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பா பர்ஸில் வச்சுக்கிட்டா காசு நல்லா சேரும்பாங்க. நம்ம வேப்ப மரத்தையும் வெட்டுறாங்க, அதோட வெத்தலை செடியும் போகுது. உடனே நிஷா வச்சிருந்த பூச்செடி கீச்செடி எல்லாம் அவுட்டு. 25 வருஷமாக இருந்த ஒரு மரத்தை போட்டு தாக்கிட்டா நிஷா. 25 வருஷமா அது வந்து 250 ரூபாய்க்கு தான் வந்து 250 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கு. 25 வருஷத்துக்கு ஒரு ரூபா, 25 வருஷத்துக்கு 250 ரூபாய்க்கு நிஷா விற்றுட்டா. அவ்வளோ பெரிய மரத்தாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா ரொம்ப நாளாக நிஷா கேட்டுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதை எடுத்துகிட்டு வா. நீ வயிறா கொடுங்க, நான் நல்லா செருப்படுத்தி அடிச்சிடுவேன். வாயில் அசிங்கம் எடுத்துகிட்டு வாடி, அன்பாக்சிங் பண்ணுவான். என்னைக்கு இல்லையா? உலகத்திலேயே மிகப்பெரிய செலவு என்னென்னா மாதம் 600 ரூபா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு. அதான் நிஷாவுக்கு 600 ரூபா 600 ரூபா. நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எவ்வளோ ஜாக்கெட்டுக்கு செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். லட்சமாக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சரிவா, அருவாளை போய் வாங்கிட்டு வந்துடுவோம் வா. கல்யாண நாளைக்கு வாங்கலான்னு வாங்கினது. கல்யாண நாள் முடிஞ்சு 26ஆம் தேதி முடிஞ்சு. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு 6ஆம் தேதி 4ஆம் தேதி ஸ்கூலே 2ஆம் தேதி 4 இன்னைக்கு 5 அதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. இன்னமும் நேற்று வந்து நேற்று வாங்கணும். இன்னைக்கு என்னன்னு தெரியல. சாப்பாடு அவங்க போயிருக்காங்க ஏராளி வந்தாங்க. சரி வா, ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிசைன் அருவா சாணம் பிடிக்க வந்தாச்சு. அடுத்தது இந்த நீட்டாக சாணம் பிடிச்சிருக்காங்க. சார் காசை கொடுத்துட்டு வா. சில்லற இருக்கா? கொடுத்துட்டு வா. நல்லா நம்ம 2 அருவா இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா நீட்டாக சாணம் பிடிச்சாச்சு. ஏன்னா அப்படியே யூஸ் பண்ணாமே கிடந்துச்சா, அதனால் பாருங்கள் இங்கே எல்லா அருவாலும் விற்கிது. இந்த கடையில் தான் எப்போதும் அருவா வாங்குறது, சாணம் பிடிக்கிறது, கோடாலி கத்திரிக்கோள் எல்லாம் வாங்குறது. வாணிசா நிஷா வந்து பாதாம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் வந்து லெமன் குடித்தேன். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. அருவா சாணம் பிடிச்சாச்சு. ஜாக்கெட் தைக்கிறது அது வந்து நாளைக்குன்ட்டாங்க. அப்புறம் வேறு என்ன வேலை இருந்துச்சு? ஒரு குண்டான் வாங்கினா, அப்புறம் ஆயில் கேன் வாங்கினா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப நம்மட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாச்சு. குண்டுமணி மரம், யானை குண்டுமணி மரம் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அது எப்போ முறிஞ்சு விழுவும்னே தெரியாது. காற்று கொஞ்சம் அதிகமான காற்று அடிச்சிச்சுன்னா விழுந்துருந்து. ஓவர் ஹைட்டாக போயிடுச்சு. ஒரு 60 அடி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்களா? 50-60 அடிக்கு மேலே போயிடுச்சு. சரி, அதான் வெட்டிடலாம். சரி, அந்த கவையில் இருந்துட்டு என்ன பண்ணுறா போது அறுவலை கட்டிடுறேன். அப்படியே வச்சுக்கிறியா? நான் மிஷின் ஆட் பண்ணுமா? இல்லை அறுவலை கட்டி சும்மா ஈஸியாக வெட்டலாம். ஒரு மடியை மட்டி விட்டுவா, காட்டை போட்டு. சரியான ஹைட்டு. ஆமாம், இங்கிட்டு வந்துருப்பா. எந்திரிச்சு இங்கிட்டு வந்துருப்பா. அதான் ஒரு கொஞ்சம் அதிக காற்று அடிச்சுன்னா அவ்வளோதான். அங்கே ஓட்டுருக்கே அப்படி எதோட நிஷா ஒரு சூப்பரான நாள்.
எங்கள் அப்பா உட்காந்துருந்தாரு, அவரை கிளப்பி விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்க எந்திரிச்சு போங்க. எங்க அப்பா பட்டுனாரா அவர் எந்திரிச்சு அங்க போனா சரி அங்க போய் உட்காருவாருன்னு போட்டா இங்கே உட்கார்ந்தா அவர் பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே எங்கள் அப்பாவை நிற்க வச்சுட்டாரு. எவ்வளோ பாருங்க, இப்போ துப்புன்னு விழுவும் பாருங்க. இப்போ பாருங்க, வெட்டிட்டாங்க. இப்போ இழுத்தோனையும் பட்ட பட்ட வெட்டிட்டாங்க. இப்போ இழுக்க வேண்டியதான், இழுத்தா பட்ட பட்ட நூதி மேலே வெட்டிக்கலாம் கீழே தட்டாங்க போதுப்பா. இப்போ பாரு, ஓவர் ஹைட்டு ஒரு 100 அடிக்கு மேலே வந்துருச்சு. அந்த அந்த பர்ஸில் வச்சுக்கிட்டா காசு நல்லா சேரும்பாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு ஒன்றும் சேரல. பிறக்கும் போது என்ன எழுதியிருக்கோம்? ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் இந்த இதை வெட்டிட்டோம்னா நல்ல வெயில் வரும் இந்த இடத்துக்கு. இழுத்தாலும் வரலையா? கீழே போட்டிருக்காங்க, வெட்டவே இல்லை. மடார்னு ஓடிச்சு உடையுனாங்க. வெட்டலை, கொஞ்சம் வெட்டி விட்டு நம்ம வேப்ப மரத்தையும் வெட்டுறாங்க, அதோட வெத்தலை செடியும் போகுது. வேப்ப மரத்தையும் வெட்ட சொல்லியாச்சு. இது வேற ஒரே அடசலாக இருக்கிறதுனால வெட்ட சொல்லியாச்சு. வேப்ப மரம் வெட்டியாச்சு. உடஞ்சி நிசா வச்சிருந்த பூச்செடி கீச்செடி எல்லாம் அவுட்டு. கட்டிட்டாங்க எல்லாம் அவுட்டு. எல்லாத்தையும் வெட்டியாச்சுங்க. பாருங்க, குண்டு பண்ணி பாருங்க. என்னடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. காய் குண்டு பண்ணி காய் எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டியாச்சு. 25 வருஷமா இருந்த ஒரு மரத்தை போட்டு தாக்கிட்டா நிசா. 25 வருஷமா அது வந்து 250 ரூபாய்க்கு வந்து 250 ரூபாய்க்கு தான் வித்துருக்கு. 25 வருஷத்துக்கு 1 ரூபா. 25 வருஷத்துக்கு 250 ரூபாய்க்கு நிசா வித்துட்டா. அவ்வளோ பெரிய மரத்தாங்க பாருங்க. எல்லாம் பல்கா ஒரு 50 அடி 60 அடி இருந்துச்சுங்க. அது எல்லாமே அப்படியே மலையில் விளையிறது. யானை குண்டுமணி மரம். குண்டுமணியெல்லாம் பொறுக்கி வைக்க சொல்லியிருக்கேன் நிசாவை. கண்டிப்பாக தேவைப்படுறோம், கமெண்டில் சொல்லுங்கள், அனுப்பிச்சி வைப்போம். அஃப்லியேட்லையும் போட போகிறோம். அஃப்லியேட்லாம் ஃப்ளிப்கார்ட்லாம் விற்றோம்னா 18 குண்டுமணி வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா 250 ரூபா கிட்ட விற்கிது. 18 குண்டுமணி. இதில் பொறுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 குண்டுமணி இருக்கும். ஏன்னா அவ்வளோ குண்டுமணி இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கலாம். இதுக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். காசு தான் வேணுமா? சரி, அப்போ காசு கொடுங்க, எனக்கு வந்து நிசா அனுப்பிச்சி வைப்பா. 18 குண்டுமணி 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம். ஒரு 50, ஒரு 30, 40 குண்டுமணி தரேன். 50 அப்படி வாங்கக்கூடாது. 18, 108, 1008, 10,008 அப்படி தான் வீட்டில் வைக்கணும். சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். வாங்க, இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் இன்றைக்கி. ரெடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிசா ரொம்ப நாளாக நிசா கேட்டுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி நான் வாங்கி கொடுத்தேன். அதை எடுத்துகிட்டு வா. நீ வயிறா கொடுங்க, நான் நல்லா செருப்படுத்தி அடிச்சிடுவேன். வாயில் அசிங்கம் எடுத்துகிட்டு வாடி, அன்பாக்சிங் பண்ணுவான். நான் வாங்கி கொடுத்தது. அப்புறம் என்ன, உங்கள் வாய் சீதனமாக கொடுத்து விட்டா, உங்கள் அப்பா சீதனம் கொடுத்து விட்டானா? குடுறி. என்கிட்ட காசு இருந்தா நீ வாங்கி. என்கிட்ட காசு இல்லை, நானே ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும். உன்கிட்ட இருந்தா நீ வாங்கிக்கோ. நீ ஆடம்பரம் செலவு பண்ணுறதுக்கு 4 ஆண்டு கேட்டாங்க. அதுதான் ஜூஸே. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஜூஸ் வேணாம், என்கிட்ட காசுன்னா நம்ம ஜூஸ் குடிச்சோம், நீ வேண்டான்னு கடுப்பில் இருக்கிறவங்க ஒரு பாதாமல் கொடுங்க அப்படின்ட்டு வாங்குறான். சரியான ஆளு வாங்கி பார்க்கத்தான் விஷம் மாதிரி இருக்கான்.
ரொம்ப நாள் கழிச்சு 500 ரூபாய்க்கு வாங்கி குடிக்க, அதான் நான் சொல்றது 500 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கல, நல்லா இருந்துச்சாம். வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க இருங்க, அதை காட்டி இது 550 ரூபாங்க 1 லிட்டர். இது ஆமாம் 3/4 லிட்டராக இருந்தால் 500 ரூபா. இப்போ இதான் வாங்கியிருக்கு நிஷாவுக்கு. இங்கே அன்பாக்சிங் பண்ண சொன்னால் ஓடிட்டா. அந்த நைஸாக அந்த மரம் வெட்டினது காசு தருவாங்கல்ல, அந்த காசு வாங்க ஓடிட்டா. ஆமாம், எங்கள் வீட்டில் உள்ள சாமி எண்ணெய் பாட்டில் இதுதான் மேலே ஓட்ட. இது சாமிக்கு ஊற்றுறதுக்கு தான் வாங்கினியா? வந்து வீட்டில் எண்ணெய், ஆமாம் சாமிக்கு. இது சாமிக்கு ஊற்றுறதுக்கு வாங்கினியா, வீட்டுக்கு யூஸ் பண்ண வாங்கினியா? சாமிக்கு தான், வீட்டுக்கு இல்லை. அண்டே குருட்டு சே என்ன வீட்டுக்கு யூஸ் பண்ணிங்க. இதை போய் சாமிக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்க? ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கு, உள்ள எண்ணெய் ஊற்றி நல்ல ஸ்டீலு வந்து மேலே மூடி போட்டு, இது மூடி போட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து மூடி வச்சுக்கலாம். சரி ரைட். இதுதான் எங்கள் வீட்டில் பழைய பாட்டில் எண்ணெய். இது சாமிக்கு ஊற்றுற நல்ல எண்ணெய் பாட்டில். இப்போ இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு வாங்கி கொடுத்து. வீட்டுக்கு வாங்கிக்கிறேன். வீட்டுக்கா? இதை வீட்டுக்கு வச்சுக்க, சாமிக்கு அப்புறமா வாங்கிக்கோ. சின்னதாக வாங்கிக்கணும். சாமிக்கு இது வாங்கினீங்கன்னா 2 வருஷத்துக்கு வரும். என்ன செல்வா வாங்கினா நம்ம பாட்டுக்கு விளக்கு. நீ சாமி மயிரை கும்பிட்றதில்ல, நீ என்னத்துக்கு நீ என்ன சாமியை சாமி கும்பிடாத டெய்லியும் கோயிலுக்குலாம் போகிறாங்க. லூசு மாதிரி பேசாது. வீட்டுக்கு இது வீட்டுக்கு தான் வை என் பொண்ணுக்கு வரதட்சணையாக கொடுத்துடுவோம். கொடுப்பேன். அவ காலத்தில் என்னென்ன மாடல்லாம் வருமோ எல்லா மாடலும் வந்துட்டு போகுது. இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்குறது தானே செய்யணும். விடு, எடுத்து வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த vlogல சந்திக்கலாம். நிஷா வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். இது பிள்ளைங்களை கூப்பிட போகணும், டைம் ஆயிடுச்சு. நான் பின்னாடி போய் மரத்தை எல்லாம் அள்ளி போடணும். ஓகேயா? ஓகே பாய். பாய்.